திருப்பலி முன்னுரை. நல்ல நேரத்தில் விழுந்த விதைகள் போல பன்மடங்கு பலன் தந்திடவும் நல்வாழ்க்கையை எதிர்கொண்டிடவும் இன்றைய வழிபாடு நமக்கு அழைப்பிடுக்கிறது. சிறு விதைகளே வெளிச்சங்கள் ஆகிறது. விதையிடம் ஏற்படும் நல் மாற்றமே விண்ணை நோக்கிய மரமாகும். நம்முள்ளும் நேர்மையான மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு பிரதிபலிக்கும் போது வாழ்க்கை இறைவனை நோக்கி பயணிக்கிறது. இன்றைய முதல் வாசகத்தில் இறைவனின் வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் வல்லமை வாய்ந்தது என்பதை எசையா இறைவாக்கினர் நூல் எடுத்துரைக்கிறது. ஒரே வார்த்தையாலே மன்னாவும் பொழியப்பட்டது. ஒரே வார்த்தையாலே சோதோம் கொமோரா மீது காந்தகமும் நெருப்பும் பொழியப்பட்டது. நாமும் நம் வார்த்தைகளை வாழ்த்துவதற்கே பிரயோகிப்போம். வஞ்சகத்தை மேற்கொள்ள பயன்படுத்த வேண்டாம். இன்றைய நற்செய்தியில் விதைப்பவர் ஊமையை இயேசு கிறிஸ்து விளக்குகிறார். விதைப்பவர் ஒருவர்தான், ஆனால் விதைகள் அடையும் போராட்டங்களும் வேறுபட்டதே. விதைகள் இவ்வுலகில் முளைத்து எழுவதற்கு பல்வேறு போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டியுள்ளது. பறவைகள், பாறைகள், முட்செடிகள் போன்ற போராட்டங்களை தாண்டியே விதைகள் நல்நிலத்தில் வாழ முற்பட வேண்டும். நாமும் இறைப்பாதையில் பயணிக்கையில் ஏராளமான தடைகளை, நெருக்கடிகளை தாண்டி பலன் கொடுப்போம். வாழ்க்கையை முழுமையாக்க தடைகளை கவனமாய் கடந்து போராட்டத்தில் வெல்வோம். உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன், என் இதயம் உரைய என்னில் வாருமே. உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன், என் இதயம் உரைய என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ உள்ளம் வா. உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன், என் இதயம் உரைய என்னில் வாருமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அன்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகள, பொது காலத்தின் 15வது ஞாயிறு இன்று இந்த திருப்பலியில் கலந்து கொள்ள இணையத்தின் மூலமாகவும் நேரடியாகவும் பங்கேற்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இறைவனது ஆசீரும் அருளும் சமாதானமும் நிறைந்து இருப்பதாக. நாம் படுகிற ஒவ்வொரு துன்பமும் வரப்போகிற மாட்சிமையோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது இது அதற்கு எந்த விதத்திலும் அது நாம் ஒப்புமைப்படுத்துவதற்கு தகுதியற்றதாக இருக்கிறது. அந்த அளவிற்கு பாரதூர வித்தியாசம். இப்படி நாம் கொரோனா தொற்று என்கின்ற இந்த அகில உலகமும் அதனுடைய பிடியில சிக்கி தவித்து கொண்டிருக்கிற போது இந்த துன்பம் எப்படி? கண்டிப்பாக எல்லோருக்கும் இதனுடைய பாதிப்பும் அழுத்தமும் இருக்கிறது. ஆனால் இந்த அழுத்தத்தினாலே வாழ்வு சிதைந்து விடக்கூடாது. எத்தனையோ விதங்களிலே எத்தனையோவற்றை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம். அதே போல இதையும் எதிர்கொள்வோம் என்று சொல்லுகிற அளவிற்கு இறைவன் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த திராணியும் சக்தியும் வெள்ளமையும் தரும் பொருட்டு திருப்பலியில மன்றாடி ஜெபிப்போம். உலகத்தில் இந்த தொற்றினால், கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் நலன் பெற வேண்டும். மற்றவர்களுக்கு அது தொடராமல் பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி திருப்பலியிலே கொண்டாடுகிறோம். பங்கு மக்கள் ஆகிய உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. வேளுமை திருப்பலியில் இருந்து போன செல்லதுரை, டெல்சி, மரிய சூசை மற்றும் 40வது நினைவேந்தல் நாளில் நினைவு கொள்கின்ற அருட்தந்தை பாஸ்கல் பேத்ருஸ் மற்றும் இந்த தொற்றினால் இருந்து போன குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவருக்காகவும், மேலும் கடந்த 10ஆம் தேதி அதிகாலை 3 மணிக்கு இறந்து போன அருட்தந்தை B.K. பிரான்சிஸ்
பெசன் நகர் ஆரோக்கிய அணை திருத்தலத்தில் பங்கு தந்தையாக அதிபராக இருந்து இப்பொழுது கோல்டன் ஜார்ஜ் நகரில் பங்கு தந்தையாக இருக்கிற தந்தையவர்கள் கடந்த 12 நாட்களாக இந்த தொற்றினோடும் உடல்நல குறைபாடுகளும் போராடி அதிகாலையில் 3 மணிக்கு இறைவனை சேர்ந்திருக்கிறார். அவரது ஆத்மா இறைவனுக்குள் நித்தியலை பாற்றி அடைய வேண்டும் என்று சொல்லியும், மேலும் அவர் இறந்தவிருக்கிற பங்கு மக்கள், அவரை சார்ந்தவர்கள், அவருடைய குடும்பத்தார், நமது மறை மாவட்டம் ஆறுதலும் தேர்தலும் சமாதானம் பெற்றுக்கொள்ளும் பொருட்டு செபிப்போம். செய்திருக்கிற குற்றமுறை எல்லாம் நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான பிரசமணிகள் வான தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாக ஆண்டவிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும்படி மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களத்தனையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Yeah.
அன்றாடுவோமாக. இறைவா தவறிழப்பு நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உண்மையின் ஒளியை காட்டுகின்றேன். கிறிஸ்துவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு தோன்றாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியார் நன்று ஒரு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். மழை நிலத்தை நனைத்து விளையச் செய்கிறது. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது இதுவே: மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்கிறது. விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பிச் செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்படும் சொல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. அதன் படைசால்களில் தண்ணீர் நிறைந்தோட செய்தி, அதன் கரையோர நிலங்களை பரம்படித்து வெண்மழையால் உருவாக்கி அதன் வளமைக்கு ஆசி வழங்கி நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன, விளைச்சலை கொடுத்தன. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன, விளைச்சலை கொடுத்தன. ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் சுற்றுகின்றேன். உம்முடைய வழிகள் எல்லாம் வளம் கொழிக்கின்றன. பாலை நிலத்தில் மேய்ச்சு நிலங்கள் செழுமை பொங்குகின்றன. குன்றுகள் அக்களிப்பை இடைக்கச்சையாய் அணிந்துள்ளன. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன, விளைச்சலை கொடுத்தன. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன, விளைச்சலை கொடுத்தன. புல்வெளியில் மந்தைகளை ஆடையென கொண்டுள்ளன. பள்ளத்தாக்குகள் தானியங்கள் ஆட்டங்களை போட்டிக் கொண்டுள்ளன.
காற்றிலெங்கும் ஆரவாரம் எம்மருந்தும் இசை. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன, விளைச்சலை கொடுத்தன. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன, விளைச்சலை கொடுத்தன. இரண்டாம் வாசகம். கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பே பேராவலோடு காத்திருக்கிறது. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 18 முதல் 23 வரை. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 18 முதல் 23 வரை. சகோதர சகோதரிகளே, இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்படப் போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன். இம்மாட்சியுடன் கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காகவே படைப்பே பேராவலோடு காத்திருக்கிறது. ஏனெனில் படைப்பு பயனற்ற நிலைக்கு உட்பட்டுள்ளது. தானே விரும்பியதால் அப்படி ஆகவில்லை, அதை உட்படுத்தினவரின் விருப்பத்தால் அவ்வாறு ஆயிற்று. எனினும் அது எதிர்நோக்கை இழந்த நிலையில் இல்லை. அது அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைக்குரிய பெருமையையும் விடுதலையும் தானும் பெற்றுக்கொள்ளும் என்கிற எதிர்நோக்கோடு இருக்கிறது. இந்நாள் வரை படைப்பு அனைத்தும் ஒருங்கே பேறுகால வேதனையுற்று தவிக்கின்றது என்பதை நாம் அறிவோம். படைப்பு மட்டுமல்ல, முதல் கொடையாக தூய ஆவியை பெற்றுக்கொண்டுள்ள நாமும் கடவுள் நம்மை தம் பிள்ளைகளாக்க போகும் நாளை, அதாவது நம் உடலை விடுவிக்கும் நாளை எதிர்நோக்கி பெருமிச்சு விடுகிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவனின் வார்த்தையோ விதை, அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைபவர் எல்லோரும் என்றென்றும் நிலைத்திருப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. மத்தேயுவுடைய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 13, இறைவசனங்கள் 1-23. அதிகாரம் 13, இறைவசனங்கள் 1-23 முடிய. அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெரும் திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் ஊமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவரோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லா பாறை பகுதியில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ
அவை காய்ந்து வேறில்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முச்செடிகள் இடையே விழுந்தன. முச்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும், சில 60 மடங்காகவும், சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்கச் செவியுள்ளவர் கேட்கட்டும் என்றார். சீடர்கள் அவர் அருகே வந்து, ஏன் அவர்களோடு ஊமை வாயிலாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு அவரிடம் மறுமொழியாக கூறியது, விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை. உள்ளவருக்கு கொடுக்கப்படும், அவர் நிறைவாக பெறுவர். மாறாக இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, புரிந்து கொள்வதும் இல்லை. இதனால் நான் அவர்களோடு ஓமைகள் வாயிலாக பேசுகிறேன். இவ்வாறு ஏசாயாவின் பின்வரும் இறைவாக்கு அவரிடம் நிறைவேறுகிறது. நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை. இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காதும் மந்தமாகிவிட்டது. இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள். எனவே கண்ணால் காணாமலும், காதால் கேளாமலும், உள்ளத்தால் உணராமலும், மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன். உங்கள் கண்களும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவலோடு காத்து கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், அவர்கள் கேட்கவில்லை. எனவே விதைப்பர் ஊமையை பற்றி கேளுங்கள். வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பான உரையாட்சியை குறித்த இறைவார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றிச் செல்வான். பாறை பகுதியில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பான உரைவார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள், எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறைவார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடனே தடுமாற்றம் அடைவார்கள். முச்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பான உரைவார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வமாயும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதனால் பலன் அளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 30 மடங்காகவும் பயன் அளிப்பர். கிறிஸ்து நமக்கு வழங்குகின்ற நற்செய்தி. இதுபோன்று சற்று ஈரப்பதம் இருக்கிற விவசாய கிராம பகுதியில் ஒரு நாட்டுக்கோழி தன்னுடைய இறைக்காக காலை வேளையில் இறை தேடி போய் கொண்டிருக்கிறது. அங்கு நன்றாக தோற்றத்திற்கு சற்று பார்ப்பதற்கு வித்தியாசமாக இருக்கிற ஒரு விதையை பார்க்கிறது. தனக்கு இறை கிடைத்து விட்டது என்கிற ஒரு பெரிய சந்தோஷத்தில் அதை கவ்விக்கொள்ள தன்னுடைய அழகை அது கொண்டு சென்றபோது உடனே என்று சொல்லி விதை கத்தினதாம். என்ன, நீ விதை தானே, எனக்கு உணவுப் பொருள், ஆகிய உன்னை நான் சாப்பிட போகிறேன். விதை சொன்னதாம், நீ என்னை சாப்பிடுவதனால் என்ன நேரப் போகிறது? உனக்கு கொஞ்சம் சக்தி கிடைக்கப் போகிறது. ஆனால் என்னை விட்டுவிட்டால், உடனே கோழி கேட்டதான், விட்டுவிட்டால் என்ன, பெரிய கோடீஸ்வரனாக மாறப்போகிறாய் என்ன என்று சொல்லி சேவல் அந்த கோழி கேட்டதாம். அப்பொழுது விதை சொன்னதாம், நான் சாதாரணமான உணவுப் பொருள் அல்ல, உயிர் இருக்கிற ஒரு பொருள், எனக்கு உயிர் இருக்கிறது. கோழி கேட்டதாம், அப்படின்னு உனக்குள் உயிர் இருக்கிறது, என்ன பேசுகிறாய்? நான் சாப்பிட போகிறேன். மீண்டும் அந்த விதை கத்தி சொன்னதாம், என்னை இப்படியே விட்டுவிட்டால் இந்த ஈர மண்ணில் நான் புதைந்து நான் பெரிய ஒரு செடியாக மரமாக வளருவேன், எனக்குள் உயிர் இருக்கிறது, விட்டு விட்டு போ. அந்த விதை சொன்னதை புரிந்து கொள்ள முடியாத
கோழியானது எப்படியாவது தொலைஞ்சிப்போ என்று சொல்லி அது இறை தேடி வேறு பக்கம் போய்விட்டதாம். அன்புக்குரியவர்களே, விதை என்பது உயிரோட்டம் உள்ளது, உயிர் இருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கூட பல நேரங்களில் பேசியிருப்போம். விதைகள் உறங்குவது கிடையாது. அது உறங்கி போனால் செத்து போகும், அவ்வளவுதான். விதைகள் உறங்கி போவது கிடையாது. அது வளர வேண்டும், வாழ வேண்டும் என்று சொல்லி இருக்கிற உயிரை எங்காவது ஒரு இடத்துல புதைத்து அது மீண்டும் உயிர் பெறுவதற்கு தயாராக இருக்கிறது. அதுதான் விதை. சாதாரணமான நெல்லுக்கும் விதை நெல்லுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. சாதாரணமான பயிருக்கும் விதை பயிருக்கும் வித்தியாசம் இருக்கிறது. சாதாரண நாம் பார்க்கிற கணுக்களுக்கும் விதை கணுக்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அப்படி அந்த விதையை தன்னுடைய சாதாரணமான பின்னணியில் இயேசு ஆண்டவர் இன்றைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வைத்து மக்களுக்கு செய்தி சொல்லுகிறார். அப்படிப்பட்ட செய்தியை இன்றைக்கு நாம் உள்வாங்கிக் கொள்வதற்கு எனக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய சந்தோஷம். என்ன சந்தோஷம் என்று சொன்னால், மத்தேயு நற்செய்தி 22வது அதிகாரம் 14வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அழைக்கப்பட்டவர்களோ பலர், தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லி. எதற்கு இதை நாம் இப்பொழுது சொல்லுகிறோம் என்று சொன்னால், விதை ஒரு பக்கம் இருந்தாலும் விதைப்பவன் என்பவன் ஒருவன் இருக்கிறான். அவன் தான் விவசாயி. விவசாயம் என்பது இன்றைக்கு யாராலும் அது கண்டுகொள்ளப்படாத ஒரு ஓரங்கள் தள்ளப்பட்ட ஒரு எல்லோராலும் கடனிலையில் பார்க்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் மீண்டும் மண் வாசனை, மீண்டும் மண் தேடி போகிற மக்கள், மீண்டும் மண்ணுக்கான சேவையை செய்தாக வேண்டும் என்று சொல்லுகிற விவசாய பணிகளில் ஈடுபடுகின்ற பல்வேறு தரப்பட்ட மக்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிற போது, விவசாயி என்பவன் விதையினுடைய கொஸ்டோடியன், அவன்தான் காப்பாளனாக இருக்கிறான். அவனை கடவுள் பல கோடி மக்களுக்கு மத்தியில் இன்றைக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார். அழைக்கப்பெற்றவர்களோ பலர், தேர்ந்து கொள்ளப்பெற்றவர்களோ சிலர் என்று சொல்லி விவசாய பணிகளை செய்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரால் இன்றைக்கு தேர்ந்து கொள்ளப்பட்ட அழைப்பாளிகளாக இருக்கிறார்கள். அதை பதிவு செய்ய விரும்புவதற்கான இந்த மறையினுடைய தொடக்கத்தில் உங்களுக்கு அதை சொல்ல விரும்புகிறேன். விவசாயி என்பவன் அழைப்பு பெற்றவனாக இருக்கிறான். ஏனென்றால் இயற்கையோடு ஒட்டி உறவாடுகிற, பிரபஞ்சத்தோடு ஒட்டி உறவாடுகிற கடவுள் படைப்பில் ஒன்றுத்திருக்கின்றவன் அந்த விவசாயி. அவன்தான் அந்த அருமை தெரிந்தவனாக இருக்கிறான். விதையினுடைய அருமை அவனுக்கு தெரியும், நிலத்தினுடைய அருமை அவனுக்கு தெரியும். இங்கு ஒரு இடத்துல விதைக்க செல்லுகிற அந்த செயல்பாடு சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட செயல்பாட்டில் இன்றைக்கு 2 கண்ணோட்டங்களில் நாம் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எல்லா நிலத்திலும் விதைக்க முடியாது. எந்த நிலம் தயாராக செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த நிலத்தில் தான் விதையை நாம் விதைக்க முடியும். அந்த நிலத்திற்கு ஏற்புத்திறன் இருக்கிறது. ஏதோ விதை இருக்கிறது, நான் விதைத்து விடுவேன் சொல்லி கண்டமேனிக்கு எல்லா இடத்திலும் விதைத்து விடுவது என்பது அது முட்டாள்தனம். விவசாயி அப்படி செய்ய மாட்டான். விவசாயம் தெரியாதவர் தான் அதை செய்வார்கள். அதுபோல இன்றைக்கு இயேசு ஆண்டவர் வலியுறுத்துவது, இறை வார்த்தை என்கிற விதை விதைக்கப்படுகிறது. அந்த விதைக்கப்படுவது யாருடைய உள்ளத்தில், யாருடைய மனதில், யாருடைய இதயத்தில்? ஏற்புத்திறன் இருக்கிற மக்களிடத்தில், நம்பிக்கையாளர்களுடைய மக்களிடத்தில். யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று சொல்லி அவளோடு கூட இருக்கிறார்களே அவர்கள் மத்தியில் இன்றைக்கு அப்படிப்பட்டவர்கள் நாம் என்பதை உணர்ந்து இறைவனுக்கு என்று சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். இரண்டாவது, எல்லாவற்றையும் விதைக்க முடியாது. விதை நெல் என்று சொல்லி, விதை மணிகள் என்று சொல்லியும் தேர்ந்தெடுக்கிறான் விவசாயி. அப்படிப்பட்ட அந்த விதையை வெறுமனே வரப்பின் மீதும், வெறுமனே முச்செடியின் மீதும், வெறுமனே பாறை பகுதியிலும் அவன் விதைக்க போகிறான் என்று சொன்னால் கண்டிப்பாக அவன் விவசாயியாக இருக்க மாட்டான். நகர்ப்புறத்திலிருந்து வந்து கேட்கிறார்கள, இந்த மிளகாய் என்கிறார்கள, அது எந்த மரத்தில் விளைகிறது கேட்கிறார்கள, அது போன்றவர்களுக்கு ஒப்பாவார்கள். வேர்க்கடலை என்று சொல்கிறார்கள, அது எங்கு விளையும் என்று சொல்லி கேட்கிறவர்களுக்கு ஒப்பாவார்கள். ஏனென்றால் தெரியாது. இல்லை என்றால் விவசாயி கண்டிப்பாக வரப்பின் மீது விதையை தெளிக்கவே முடியாது. முச்செடியில் இருக்கிற இடத்துல அவனால் அந்த விதையை தெளிக்க முடியாது.
பாறை பொருளில் வளர முடியாத ஒரு சூழலில் இருக்கிற ஒரு இடத்துல அவன் விதையை தெளிக்க முடியாது. அதுபோல இன்றைக்கு அன்புக்குரியவர்கள மெய்ப்பு பணி என்று சொல்லி வருகிற போது இறை வார்த்தையை வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு நாமும் வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு செயல்பாடும் இன்றைக்கு பாத்திரம் அருந்து பிச்சை போடு என்பது போல இன்றைக்கு நம்முடைய மக்களுடைய மனங்களை தயார்படுத்துவது. இதெல்லாம் பாறையாக இருக்கிறதோ அதை நல்ல விளைநிலையமாக மாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எங்கெல்லாம் முச்செடிகள் இருக்கிறனவோ அந்த முச்செடிகளை களைய வேண்டிய, பிடுங்கி எறிய வேண்டிய கடமை இருக்கிறது, கட்டாயம் இருக்கிறது, பணி இருக்கிறது. அதே போல எங்கெல்லாம் பாதையாக இருக்கிறதோ அந்த பாதையில விதை விழாமல் இருந்து பார்த்து கொள்ள வேண்டிய எச்சரிக்கை உணர்வு இருக்கிறது. இவற்றை நாம் இன்றைக்கு யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். வெறுமனை விதைகளுக்கு ஓமை என்று சொல்லி எல்லாம் விரைவார்த்தை பற்றி சொல்லிவிட்டது, ஆகவே ஏற்றுக்கொள்வோம், 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு பலந்துருவோம் என்று பேசுவதில் பிரயோஜனம் கிடையாது. இவற்றையெல்லாம் ஒரு சிந்தித்தாக வேண்டும். ஆகவே இப்படி இருக்கிற போது இன்றைக்கு நம்மில் விதைக்கப்படுகிற இந்த விதையும் நம்முடைய உள்ளம், நம்முடைய இதயம், நம்முடைய மனது என்று சொல்லப்படுகிற அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற இந்த தளமும் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? சில நேரங்களில் பாதை போலத்தான், எதற்கும் பயன்படாத, நடந்து போவதற்கு மட்டும், வழிப்பயணத்திற்கு மட்டும் என்கின்ற நிலையில் இருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட பயனுக்கான அந்த நிலை இருக்கிறதா? அல்லது எங்கு பார்த்தாலும் எப்பொழுது பார்த்தாலும் கவலையும் வியாகுலங்களும் அப்படி இப்படி என்று சொல்லி மனதிற்குள்ளே எதையோ போட்டுக்கொண்டு முற்கள் இருக்கிற அந்த ஒரு தளம் போல நம்முடைய வாழ்வு இருக்கிறதா? அல்லது திடீரென சொல்லி எல்லாவற்றுக்கும் ஆமாம் என்று சொல்லி தலையாட்டிக்கொண்டு எது வந்தாலும் சரி என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு கடைசியில் பள்ளியெழுத்து கொண்டு இருக்கின்ற அந்த நிலையில் இருக்கின்ற பாறை நிலத்தினுடைய அந்த நிலம் போல நம்முடைய உள்ளம் இருக்கிறதா என்று சொல்லி யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி நாம் யோசிக்கிற போது இன்றைக்கு இறைவன் நம்மிடத்தில் அவர் விரும்புகிறது என்ன? மழை வானத்திலிருந்து அது பூமியை நோக்கி வருகிறது, பனி வானத்திலிருந்து பூமியை நோக்கி வருகிறது. எஸ்ஐயா புத்தகத்தில் வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் சொல்லுவது என்ன? அப்படி கீழே மண்ணிலே விழுகின்ற, நிலத்தில் விழுகின்ற பனியும் மழையும் பயன் தராமல், அது விளைக்க செய்யாமல், முளைக்க செய்யாமல் போவது கிடையாது. அதுபோல நம்மில் நாம் உள்வாங்கிக் கொள்ளுகிற இறை வார்த்தை, இறை சொற்கள், நாம் வாசிக்கிற விவிலிய பகுதி, சொல்லப்படுகிற இறை வார்த்தை, இவை பலன் அளிக்க வேண்டியதொன்றாக இருக்கிறது. வெறுமனே அது அப்படியே போகட்டும் என்று சொல்லிக்கொள்ள முடியாது. நம்முடைய உள்ளத்தில் அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், எழுச்சியை கொண்டு வர வேண்டும், பலனை கொண்டு வர வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த இடத்துல 2 ஆசீர்வாதங்களை நாம் பார்க்க முடிகிறது. முதலாவது ஆசீர்வாதம், நாம் ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் பவுலுடைய 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவது கிடையாது. பிறகு எப்படியா? இறை இரக்கத்தினால் ஆகிறது, கடவுளது வல்லமையினால் ஆகிறது. கடவுள் விரும்பாமல் எதையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது, கடவுள் கொடுக்காமல் எதையும் நாம் பெற முடியாது. ஆகவே மனிதன் சில நேரங்களில் நான் உழைத்து விட்டேன், நான் விதையை வைத்திருக்கிறேன், நான் நிலம் இருக்கிறது, அங்கே எனக்கு மகசூல் வரும் என்றெல்லாம் அவன் நினைத்திருக்கிற போது கடவுள் கிருபை வைத்தால் ஒழிய அவன் பலனை கண்டடைய முடியாது என்று சொல்லி வருகிற போது இறைவனது முழுமையான ஆதரவும் பேரிரக்கம் நமக்கு வேண்டும் என்கின்ற அந்த இறைவனை சார்ந்த வாழ்வு நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அழைப்பு பெறுகிறோம். அதற்கடுத்து என்னதான் நாம் சொன்னாலும் 30 மடங்கு 60 மடங்கு இவ்வளவுதான் ரிசல்ட் தர முடியும், இவ்வளவுதான் மகசூல் தர முடியும். ஆனால் 100 மடங்கு என்று ஒன்று இருக்கிறது. நாம் பார்க்கிறோம் தொடக்க நூலில் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், ஆபேல் மாட்டு மந்தையை கவனித்துக் கொள்ளுகிறான். கொடுத்த ஆடுகளை, கொடுத்த மிருகங்களை கடவுளுக்கு அவன் காணிக்கையாக கொடுக்கிறான். கடவுள் அவனை ஆசீர்வதிக்கிறான். 100 மடங்கு அவனுக்கு இறைவன் கொடுக்கிற அந்த வாழ்வாதாரம். அதே போல தொடக்க நூல் 26ஆம் அதிகாரம் 12வது வசனம், இதில் வாசிக்கிறோம், ஈசாக்கு அந்த நாட்டில் பயிரிட்டு அதே ஆண்டில் 100 மடங்கு அறுவடை செய்தார். ஆண்டவர் அவருக்கு ஆசி வழங்கினார்.
எவ்வளவு மகசூல் எடுத்தாராம்? 100 மடங்கு ஆண்டவர் ஆசீர் கொடுக்கிறார். ஆக மீண்டும் சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட 100 மடங்கு என்கின்ற அந்த முழுமை, அந்த நிறைவு, இது கடவுளால் கொடுக்கப்படுகிற ஆசை. எல்லோருக்கும் ஆசை இருக்கிறது. நான் இன்னும் நல்லவனாக, இன்னும் பரிசுத்தவனாக, இன்னும் ஆண்டவருக்கு ஏற்புடையவனாக வாழ வேண்டும் என்று ஆசை இருக்கிறது. ஆனால் பல நேரங்களில் 30ஓடு நின்று போய்விடுகிறது, 60ஓடு நின்று போய்விடுகிறது, 80ஓடு நின்று போய்விடுகிறது. 100 எங்கே என்று சொல்லுகிற போது கடவுள் கொடுக்கிற ஆசை. ஆனால் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஆசிரியை பெறுவதற்கு 3 விதங்களில் எச்சரிக்கையும் நமக்கு விடப்படுகிறது. முதலாவது, நம்முடைய வாழ்வில் நம்மில் பனியும் மழையும் நிலத்தில் விடுகிற போது அது பயன் தருகிற அந்த நிலையில் நாம் பயன் கொடுக்கிறவர்களாக மாற வேண்டிய நம்முடைய வாழ்வு, கனிதந்து வாழ்வதுதான் உங்களது தந்தையாகிய கடவுள் எதிர்பார்ப்பது என்று சொல்லி யோவான் நற்செய்தியில் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறாரு. அதுபோல பயன் கொடுக்கிற வாழ்வாக நம்முடைய வாழ்வு. இறைவார்த்தை கேட்பது மட்டுமல்ல, இன்றைக்கு இறைவார்த்தை போதிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் இறைவார்த்தைக்கு 100% எதிர்மறையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர் கொடுக்கிற வாழ்வு பலன் கொடுக்கிற வாழ்வா? எதிர்பலன் தானே. ஆகவே இன்றைக்கு போதவர்கள் 1000 பேர் இருக்கலாம், கோடிக்கணக்கான பேர் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கேள்வி, பெற்றுக்கொண்ட இறைவார்த்தையின் அடிப்படையில் வாழ்ந்து பலன் கொடுக்கிற சமுதாயத்திற்கும் திரு அவைக்கும் தனக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் பயன் கொடுக்கிறவர்களாக மாறுகிற போது அந்த மாற்றமும் அந்த முழுமையான அர்ப்பணிப்பும் தான் ஆசீர்வாதம். 2வது எச்சரிக்கை நமக்கு சொல்லப்படுவது, ஏற்கனவே நான் சொன்னது போல ரோமைக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் இன்றைக்கு 2ஆம் வாசகம் வாசிக்கப்பட்டது. இந்த உலகத்துடைய துன்பங்கள் முச்செடிகளைப் போல நம்மை அப்படியே கிடுக்குப்பிடி போட்டு இறுக்கி கொண்டிருக்கிறது. மூச்சு கூட விட முடியாத அந்த மூச்சு திறனில் மாட்டிக்கொண்ட ஒரு வியாதிஸ்தரை போல, நோயுற்றோரை போல நாம் இன்றைக்கு விடுவிதுங்கி இருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் ஆண்டவர் கொடுக்கிற மாற்று ஒன்று உண்டு, ஆண்டவர் எனக்கு கொடுக்கின்ற அந்த ஒரு பரிசு ஒன்று உண்டு என்று சொல்லி அதை மனதிலே வைத்து இந்த உலகத்தினுடைய அத்தனை போக்குகளிலும் துன்பங்களும் வருத்தங்களும் நம்மீது வைக்கப்படுகிற அத்தனை கணைகளும் அவற்றை நாம் தூக்கி எறிந்து போடுகின்ற அளவிற்கு நாம் இன்றைக்கு அத்தனை அழுத்தங்களுக்கு விடுபடுகிற வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். சாதாரண ஒரு நீர்த்துளியோ அல்லது அந்த புழுதியோ ஒரு கோழியின் மீதோ அல்லது பறவையின் மீதோ மேலே படுகிற போது உடனே சிலிர்த்துக்கொள்ளுகிறவோ இருக்கிற அவையெல்லாம் அதனிடமிருந்து அகன்று போயிடும். அதுபோல இன்றைக்கு இவற்றையெல்லாம் நாம் சிலிர்த்து வெளியேற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனால் we are brooding over, நாம் அவற்றிலேயே அதிகமான கவனம் செலுத்துகிறபடியினால நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற மாட்சி, ஆண்டவர் கொடுக்கிற அந்த சந்தோஷம், ஆண்டவர் கொடுக்கிற பல்வேறு விதமான ஆச்சரியங்கள் கண்ணுக்கு தெரியாமலே போவதுதான் இன்றைக்கு வருத்தத்துக்குரிய விஷயமாக இருக்கிறது. இறுதியாக ஏசாயா புத்தகத்திலிருந்து வாசிக்கப்பட்ட அந்த மேற்கோளினை மீண்டுமாக ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். இதோ அவர்கள் உள்ளம் மந்தமாகி போய்விட்டது, அவர்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள். எனவே கண்ணால் காணாமலும் காதால் கேட்காமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள். எவ்வளவு பெரிய சாபம்! கடவுள் கொடுக்கிற சாபம் அல்ல, நாமே நம்மீது மண்வாரி போட்டு போகிற அந்த ஒரு கேவலமான நிலையை போல நாமே கண்களை மூடிக்கொள்ளுகிறோம், காதுகளை மூடிக்கொள்ளுகிறோம், இதயத்தை மூடிக்கொள்ளுகிறோம். மனம் மாறாமல் இப்படித்தான் நான் என்று சொல்லி ஒட்டாரம் பிடித்தவர்களாக வாழ்ந்தால் எப்படிப்பட்ட ஆசிரியர் தான் நம்மளை வேலை செய்யும். ஆகவே இன்றைக்கு கொஞ்சம் கடவுளுக்கு பயந்தவர்கள் அல்ல, சுத்தமாக கடவுளுடைய வார்த்தைக்கும் இரும்புத்துறை போட்டு வாழுகிற வாழ்வில் சில பேர் வினையாற்றுகிறார்கள். அந்த வினையின் மூலமாக ஆண்டவருடைய ஆசீர் நம்ம செயல் ஆற்ற முடியாமல் இருப்பது என்பது வேதனை. ஆகவே நம்முடைய வாழ்வில் இறைவன் விரும்புகிற இந்த வார்த்தைகள் நம்மளே இறங்கி அந்த வார்த்தைகள் மூலமாக இறையாட்சி பணியாளராக நீங்களும் நானும் மாறுகிற போது கண்டிப்பாக அந்த ஆசீர் உண்டு. நிறைய பேர் இன்றைக்கு டோனி டிமோல்லோ என்கின்ற அந்த இறையியலார் சொல்லுகின்ற இந்த செய்தியை போலத்தான் அவர் என்ன சொல்லுகிறார், பழக்கடை என்று ஒன்று இருக்கிறது, ஒருவர் போகிறார், அந்த பழங்களை எனக்கு கொடும் என்று சொல்லி லிஸ்ட் கொடுக்கிறார். அந்த கடை சிப்பந்தி சொல்லுகிறார், இங்கு பழங்கள் அல்ல, இங்கு விதைகள் தான் விற்கப்படுகின்றன. ஆகவே பழங்களையும் விளைச்சலுடைய மகசூலையும்
நம்முடைய கண்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு நம்முடைய கண்கள் விதைகளை பார்க்க வேண்டிய நிலையில் நாம் பின்னோக்கி வர வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த விதை தான் இறைவன், இறைவார்த்தை, இறைவாழ்வு, இறைவன் கொடுக்கிற மேலான வாழ்வு. வருங்கள், கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று சொன்னவர் இன்றைக்கு நம்மை அழைக்கிற போது நல் விதைகளாக நல் நிலமாக மாறி இறைவனுக்கு வேண்டிய அந்த ஒரு வாழ்வை நாம் கொடுக்கிற போது 100% மகத்துவத்தில் மகிழ்வோம். ஆமென். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிட்டு பாடுவோம். சகோதர சகோதரிகளை இணைய வழியாக இந்த திருப்பலியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிற அருமையான நண்பர்களே, திருப்பாடல் 83 4 மற்றும் 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது: படைகளின் ஆண்டவரே, என் அரசரை, என் கடவுளே, பீடங்களில் அடைக்கலான் குருவி தனக்கு வீடும் சிட்டுக்குருவி தன் குஞ்சுகளை வைக்க கூடும் கண்டுள்ளது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர். ஆமாண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபை இன்றைக்கு இந்த பட்சிகளுக்கெல்லாம் செய்கிற போது எங்களுக்கும் நீ தருகிறேன் என்கிற நிலையில் உமது ஆலயத்திலே திருப்பலி காண வேண்டும் என்ற பேரார்வத்தில் இருக்கிற நம் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உண்மையை நினைத்து வழிபட்டு கொண்டிருக்கிற இந்த அதிகாலை வேளையில் இப்பொழுது நாங்கள் எழுப்புகிற இந்த மன்றாட்டுக்களை கனிவோடு ஏற்று எங்களுக்கு ஆசீர்வதியும். உங்களது பதில்: ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சொல்லுங்கள்: ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வார்த்தைகள் வல்லமை உடையவை என்றவரே எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திரு அவை தலைவர் மற்றும் பணியாளர்கள் நற்செய்தியை மகிழ்வோடு எடுத்துரைக்கவும் தங்களின் நேரிய எளிய வாழ்வால் உமது வார்த்தைகளை வாழ்வாக்கி சான்று பகர வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மிடம் மன்றாடுகின்றோம். மனம் மாறுங்கள் என்றவரே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் சரியான பாதையில் நாட்டை வழிநடத்தவும் பொருளாதார சீர்கேடுகள் சமூக சீர்கேடுகள் தலைதூக்க அனுமதிக்காமல் வளர்ச்சி பாதையில் வழிநடத்தவும் சுயநலத்தால் சூறையாடிய இயற்கையை பேணவும் நோயின் தாக்கத்திற்கு சரியான வழியை கண்டறிந்து செயல்படுத்த நல்லறிவு தர வேண்டுமென்று இறைவா உம்மிடம் மன்றாடுகிறோம். நல்ல நிலத்தில் விழுந்த விதையாய் வாழ அழைப்பவரே எம் இறைவா,
உம் வழியை பின்பற்றவும் வார்த்தைகளை செயல்படுத்தவும் தடையாய் உள்ள எங்கள் பாவங்களையும் செயல்களையும் களைந்து உமது நற்செய்தியை பறைசாற்ற வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மிடம் மன்றாடுகிறோம். கருணை மழையே எம் இறைவா, எம் பகுதியில் தென்மேற்கு பருவமழை பொழியவும் நீர்நிலைகள் நிரம்பி வேளாண்மை செழிக்கவும் பொருளாதாரம் ஏற்றம் பெறவும் குடும்பங்களில் அமைதி மகிழ்ச்சி பெருகவும் இதயத்தில் வேண்டுதல்கள் நிறைவேறவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மிடம் மன்றாடுகிறோம். தனிப்பட்ட கருத்துகளுக்காக செபிப்போம். குறிப்பாக இந்த கொரோனா தொற்று இதன் மூலமாக ஏற்பட்டிருக்கிற பொருளாதார சிக்கல்கள், உடல்நலக் கோளாறுகள், ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் தனிப்பட்ட விதத்திலும் ஏற்பட்டிருக்கின்ற பயங்கள், மேலும் இது தொடரும் என்று சொன்னால் அதனால் ஏற்பட போகிற பல்வேறு விதமான இழப்புகள், பல்வேறு முன்னேற்றத்திற்கு ஏற்படுகின்ற தடைகள், இவற்றையெல்லாம் நாம் உணர்ந்திருக்கிற வேளையில் புரிந்து கொள்வதற்கும் இதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றும் நமக்கு அருள் செய்ய வேண்டியவர் நம்முடைய ஆண்டவர். ஆகவே அவரது வல்லமைக்காக ஜெபிப்போம், ஆற்றலுக்காக ஜெபிப்போம், அவர் தர விரும்புகிற விடுதலைக்காக ஜெபிப்போம். மேலும் அதிகாரப்பூர்வமாக கல்வி ஆண்டு தொடங்கப்படவில்லை என்று சொன்னாலும் பள்ளிகளில் அவரவர்கள் ஏதோ முடிந்த அளவிற்கு பிள்ளைகளை தொடர்பு கொண்டு பாடம் நடத்துகிற நிலைகள் நாம் தொடர்ந்திருக்கிற வேளையில் பிள்ளைகள் அறிவினாலும் ஞானத்தினாலும் புத்தி கூர்மையினாலும் நல்ல உடல்நலத்தினாலும் தெய்வ பயத்தினாலும் அருள் பெற வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகளுக்காகவும் ஆசிரியர்களுக்காகவும் கல்வி நிறுவனங்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் இந்த நேரத்தில் நாம் நம்முடைய பங்கு மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் யாரெல்லாம் இன்னும் அதிகமான ஆசிரியரோடு கூட குடும்ப சமாதானம், பிள்ளை பேறு மற்றும் குடும்பத்திற்கான பொருளாதார வலிமை இவையெல்லாம் தேடி ஆண்டவருக்கு முன்னால் கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு இறைவன் நிறை அருளை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். மேலும் இந்த தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொருவரும் விடுதலை அடைய வேண்டும் என்றும், இந்த தொற்று பரவாமல் இருக்க, மேலும் பாதிக்கப்பட்டோர் நல்ல உடல்நலம் பெற முன் நிலையிலிருந்து பணி செய்து கொண்டிருக்கிற ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், மருத்துவர்கள், செவிலியர்கள், மேலும் மருத்துவ பணியாளர்கள், சுகாதார பணியாளர்கள், காவலர்கள், தன்னார்வலர்கள், மருந்து மற்றும் சிகிச்சை ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கிற விஞ்ஞானிகள், மருத்துவ விஞ்ஞானிகள் அனைவருக்காக ஜெபிப்போம். இவ்வுலகில் வாழ்ந்து இறைவனை சேர்ந்திருக்கிற செல்லதுரை, ஜெல்சி, மரிய சூசை, தந்தை பாஸ்கல், அருட்தந்தை அருளப்பா, அருட்தந்தை B.K. பிரான்சிஸ், அருட்தந்தை அருள், இவர்கள் அத்தனை பேருக்கு ஒரு நித்திலை பாய்ச்சல வேண்டும் என்று ஜெபிப்போம். மன்றாட்டுக்களை எல்லாம் ஆண்டவராக கிறிஸ்து வாயிலாக நம்மிடத்தில் சமர்ப்பிக்கின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளை திருப்பலில் பங்கேற்று இறைவனை புரிந்து கொண்டிருக்க நல்லெஞ்சங்களை நாம் நிரூபு கொடுக்கிற இந்த வழி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக முடிச்சுவியுங்கள். அவை அனைத்து நலன்களுக்காகவும் ஏற்றுக்கொள்வதாக. ஆண்டவரை உம்மை நோக்கி மன்றாடும் திருவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும்.
நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றிட வேண்டும் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் கொண்டு செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாம் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகு அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களை முறைப்படுத்தினீர், உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர், இவ்வுலகின் வியத்தகு பொருள்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் பதில் ஆள்களாக ஆட்சி செலுத்தவும் உம் செயல்களின் மேன்மையைக் கண்டு உம் இடையராது புகழ்ந்தேற்றவும் 100 மடங்கு பலன் அளிக்கின்ற நிலையில ஒவ்வொருவரும் உமது வள்ளல் தன்மையை கண்டு பாவிக்கவும் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக செதறல். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடு சேர்ந்து புகழ்ந்தேற்றி அக்களித்து கொண்டாடி ஒரே குரலில் பாடி மகிழ்வதாவது: தூயவர் தூய்மை அனைத்திற்கும் மூன்று. ஆகவே உடைய ஆவியை பொழுந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்று செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான நம்பிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். என் மாறை பொருள்கள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாம் கிறிஸ்து நிரப்பினை உயிர்ப்பினுடைய கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். திரும்ப நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்த உங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டிருக்க எல்லா நலங்களுக்காகவும் எங்களையும் இறை வார்த்தை பெற தேர்ந்து கொண்ட நிலையில் நாங்கள் இதுவரை பெற்றிருக்கிற எல்லா நலங்களுக்காகவும் பெறவிருக்கிற எல்லா நலங்களுக்காகவும் மக்கள் நன்றி கூறுகின்றோம். மேலும் கிறிஸ்துவனிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் நம்மை தாழ்மையுடன் ஆடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திருவாவியை நினைவு கூர்ந்திடம் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களது ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முத்திரு அவை அன்பில் நிறைவு வரச் செய்தரிடும். மேலும் உயிர்த்தொழுவது நோக்கம் தீர்வு கொள்ளும் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் திருப்பணி நினைவு கொண்டவர்கள்
மேலும் உங்களை விட்டு சென்று நம்மிடம் வந்து சேர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணத்தாயான புனித மரியா, உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பவுலடியார், இவ்வுலகமும் கொண்டவராயிருந்தோராக அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வு பங்களிலும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியார் உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரிடம் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பராகிய நம் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து துணிவோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற உமது பெயர் தூயது என போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்களை குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் கொரோனா தொற்றிலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரன்பத்திற்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். திருத்தூதர்களுக்கு விழுந்திரேன். அதில் இருக்கிற பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் முத்துருவாவையும் நம்பிக்கைக்கு நோக்கத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் மேலும் 100 மடங்கு பலன் அளிக்கிற வாழ்வையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி அனைவரோடு மேற்று இருப்பதாக. ஆண்டவரே, நம் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் இருக்கிற அமைதியை அருகிலோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மழையும் பனியும் வானிலிருந்து பூமியை நனைத்து இருக்கிற அத்தனை விதைகளை முளைக்கச் செய்வது போல நம்முடைய வாழ்வில் நாம் பெற்றுக்கொள்ளுகிற இறை வார்த்தையை நாம் 100 மடங்கு பலனளிக்கிற விதத்தில் வாழ்வை முழுமையாக அமைத்து கொள்ள இதயத்தை, மனதை, உள்ளத்தை பண்படுத்த நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கின்ற ஆண்டவராக கிறிஸ்து இவர். இப்படி திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அத்தனை பேரும் பேறு பெற்றோம்.
வைரஸ் தொற்றுநோய் நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்பொழுதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசுப்பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே எங்களை உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய கன்னிகையே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துகளினின்றும் எங்களை விடுவித்தருளும். ஆமென். அறிவிப்புகள் பொது காலத்தின் 15வது ஞாயிறை நாம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டு வருகின்றோம். மேலும் 13ஆம் தேதி ஜூலை மாதம் திங்கட்கிழமை புனித ஹென்றி உடைய திருநாளை கொண்டாடுகின்றோம். 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித கமிலஸ் தி லெலிஸ் அருட்பணியாளர் உடைய திருநாளை கொண்டாடுகின்றோம். 15ஆம் தேதி புனித பெனவென்ச்சர் ஆயர் மறை வல்லுநர்களுடைய திருவிழாவை கொண்டாடுகின்றோம். 16ஆம் தேதி கார்மெல் அன்னை என்று அழைக்கப்படுகின்ற இந்த அன்னையின் சிறப்பு நாளை நாம் கொண்டாடுகின்றோம். நம் அனைவருக்கும் தெரியும், உத்தரியம் அணிந்து இறை பாதுகாவலை அன்னையின் வாயிலாக பெற்றுக் கொடுக்கிற அந்த விழாவானது சிறப்புமிக்க விழா. கோவளத்தில் இருக்கிற கார்மெல் பங்கில் பெரிய அளவிற்கான விழா கொண்டாடப்படும். இந்த நிலையில் கொரோனா நெருக்கடியினால் எங்கும் போகாத நிலையில் அன்னையுடைய பாதுகாப்பு அனைவருக்கும் கிட்டும்படிக்கு அன்றைக்கு சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் இந்த நாட்களில் ஒருவருக்கு துணை நின்று நம்முடைய அத்தனை தேவைகளிலும் கடவுள் நம்மை பாதுகாக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் அவர் கொடுக்கிற வரங்கள் ஏராளமாய் நம் ஒவ்வொருவர் சார்பிலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறன. ஆகவே இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குறுதி என்ன தெரியுமா? காணுகிற உங்களுடைய கண்கள் பேறு பெற்றவை, கேட்கிற உங்கள் காதுகள் பேறு பெற்றவை. ஏனென்றால் அவை காணுகின்றன, அவை கேட்கின்றன. கடலோரம் திரண்டிருந்த அத்தனை மக்கள் கூட்டமும் இயேசு சொன்ன வார்த்தைகளை கேட்கிறது பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம். அதுபோல் நாம் கூட இது போன்ற வழிபாடுகளில் நெருக்கடி காலத்தில் கலந்து கொள்ளுகிற போது அந்த கடவுளை நம்முடைய கண்கள் கண்டு கொள்கின்றன, காதுகள் கேட்கின்றன, இதயம் அவர்பால் விரிகிறது. ஆகவே இப்படிப்பட்ட ஆசிரியரை மீண்டும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து இப்படிப்பட்ட சூழலையெல்லாம் எதிர்கொண்டு குருநடை போட்டு நாம் போய்கொண்டே இருப்போம் என்கின்ற அந்த ஆசிரியருக்கு தொடர்ந்து இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் நிறைவாக தன்னுடைய ஆசிரியனால் நிரப்ப வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மறைக்கல்வி வகுப்புகள் தொடங்காத நிலையில், அதே நேரத்தில் பள்ளிக்கல்வி ஆண்டு வேறு விதங்களில் தொடங்கப்பட்டிருக்கிற வேளையில் பிள்ளைகளையும் ஞானத்திலும் அறிவிலும் இந்த காலத்தில் அவர்களையும் நாம் ஃபோக்கஸிங் என்று சொல்லுகின்ற ஒரு முகப்படுத்துகின்ற நிலையில் பிள்ளைகள் படிப்பதற்கு ஏதுவாக ஒரு சூழலை குடும்பத்தில் ஏற்படுத்துவோம். என்னால் இப்படியே போயிட்டு கொண்டிருக்க முடியாது. பிள்ளைகள் விளையாட்டுத்தனமாக இப்படியே இன்னும் ஒரு வருஷம் லீவ் விட்டால் கூட சந்தோஷம்தான் என்று இருப்பார்கள். ஆனால் அப்படி நாம் விட முடியாது. ஆகவே நம்ம பிள்ளைகள் மீது இன்னும் கொஞ்சம் அதிகமான அக்கறை எடுத்து அவர்கள் தெய்வ பயத்திலும் ஜெபங்களிலும் மற்றும் இந்த உலகளாவிய அறிவை பெற்றுக்கொள்ளுகிற விதத்திலும் அவர்களை ஊக்கப்படுத்துவோம். அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்களையும் ஆசிரியையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகிறேன். எழுந்து நிற்போம். இறுதி ஜெபம், இறுதி ஆசை. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருள்கொடைகளை பெற்றுக்கொண்டிருக்கிற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதனால் அவற்றின் மீட்பளிக்கும் பயணங்களில் வளர செய்தருளும்.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.